உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். அமிர்தமாக இருந்தாலுமே அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சுதான். அந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம சமையல் அறை பெட்டியிலேயே இருக்குது. அந்த பொருட்களை இந்த காலத்தில் விழிப்புணர்வோட எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலான்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜீரகம் எடுத்து ஜீரக தண்ணி போடுறதா இருக்கட்டும், வெந்தயம் எடுத்து அதை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதாகட்டும், அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மருத்துவ குறிப்புகள் வெளியே வந்து அதை எல்லாரும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதே பொருட்கள் எப்போ பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. அதை தெரிஞ்சு அந்த பொருளோட குணத்தை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துகிறோம்னா உண்மையிலே அந்த பொருளோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே நேரம் அந்த பொருளை கொஞ்சம் வேறு மாதிரி கையாண்டோன்னா அதே பொருள் நமக்கு சில உபாதைகளையும் உண்டு பண்ணும். இந்த பதிவு அதை பற்றினது தான். வெந்தயம் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துப்போம். இந்த பொருள் பல்வேறு மருத்துவ குணத்தை கொண்டு இருக்கு. மூலிகை குணம் கொண்ட இந்த வெந்தய விதைகளும் வெந்தய இலைகளும் ஆண்டுக்கணக்காக பயன்படுத்திட்டு வரோம். சமையலில் பயன்படுத்தப்படும் இந்த பொருளோட மருத்துவ நன்மைகள் குறித்து நிறைய விழிப்புணர்வு வந்ததுனால இதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த நிலையில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இதை பயன்படுத்தினா அது உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். அதனால தான் சில பேர் தெரிஞ்சால் செய்யுங்க, தெரியாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாடம் கொள்ளலாம் அப்படின்னாலும் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், அதிகமானால் என்ன மாதிரியான விளைவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னா அதுதான் ஆரோக்கிய குறைபாடு. அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்போது வெந்தயத்தை தனியாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினாலும் பாதிப்பு இல்லாமல் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். ஏன்னா வெந்தயத்தில் குளிர்ச்சித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வெந்தய குளிர்ச்சித்தன்மை உடைய அந்த பொருளை ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க பயன்படுத்தினா இது மூச்சு திணற பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நம்ம சமைத்து பயன்படுத்துறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த பொருள் தண்ணியோடையோ இல்லை ஏதோ ஒரு பொருளோட சேர்ந்து அது குக்காகி நம்ம சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் தனித்து சருமத்துக்கோ இல்லை கூந்தலுக்கோ இல்லை உள்ள நம்ம வாய்க்குள்ளே எடுக்கும்போது அதோட குளுமை உடலில் அதிகரிக்கும். குறிப்பாக மழை காலங்களில் இதை நல்ல நினைவில் வச்சுக்கணும். கை வைத்திய முறையில் வெந்தயத்துக்கும் பங்குண்டு அப்படின்ட்டு தெரிஞ்சாலுமே அதை தனியாக பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனம் வேணும். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணியை குடிக்கலான்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் அது எந்த நேரத்தில் எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பயன்படுத்தினா ரொம்ப நல்ல விளைவையும் தரும் வெந்தயம். சில பேருக்கு ஒவ்வாமை குறைபாடு இருக்கும், அப்படின்னா ஒத்துக்காது. எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்கும் இந்த வெந்தயம் சிலருக்கு ஒத்துக்காது. வெந்தயத்தை தனித்து அதிக அளவு எடுக்கும்போது ஹார்மோன் உணர்திறன் அதிகரிக்கும் சக்தியை உண்டாக்கும். குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் நிறைய சுரக்கும். புற்றுநோய் ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கிறவங்க வெந்தயத்தை தனித்து எடுக்கும்போது அவர்களது உடலில் எதிர்மறையான விளைவுகள் உண்டாகும். அளவாக எடுத்தால் உடலில் நச்சுக்கள் அது வெளியேற்றி உடலை சுத்தமாக வைக்கவும் அந்த வெந்தயம் உதவும். அளவு அதிகமானால் ஒவ்வாமை வரும். தலை சுற்றல் இருக்கிறவங்க, நீரிழிவு இருப்பவர்களுக்கு வெந்தயம் ரொம்ப அருமையான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அதுவும் அளவாக எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கொடுக்காது. பெரும்பாலும் நோய்களுக்கு மருந்து எடுக்கும்போது எதிர்மறை விளைவுகளை உண்டாக்காது. ஆனால் மூலிகை குணங்களை கொண்டிருக்கும் இயற்கை மருந்துகளை எடுத்துக்கிறவங்க அந்த மருந்து சாப்பிடும் நாட்களில் வெந்தயத்தை தவிர்க்கணும். அந்த மருந்துடன் வெந்தயம் சேரும்போது தலை சுற்றல் பிரச்சனை வரும். அதாவது நேச்சர் டைரெக்டாக கொடுக்குற சில பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு நேச்சர் ப்ராடக்டை நாம் சேர்க்கக்கூடாது. அப்போ பிரச்சனை வரும். ஸோ ஒரு டைம் ஒரு நேச்சுரல் ப்ராடக்டை தான் நாம் மருந்தாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மருந்துடன் வெந்தயம் சேரக்கூடாது. உணவில் சேர்த்துக்கலாம். ஆனால் உணவில் எப்படினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தய களியாக பண்ணி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் களி எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடுவீங்க. உங்களால் அதுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி களி செய்யும்போது அரிசியை ஊற வச்சு அதோட கொஞ்சம் வெந்தயம் தான் போட முடியும். அதை மிகைப்படுத்தவும் முடியாது. ஆனால் தனித்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கும். கவனமாக இருக்கணும் அப்படின்னு இது சொல்லப்படுது.
வாய்வு கோளாறை எப்படி உண்டாக்குது அப்படின்னா, வாய்வு கோளாறுகள் உடலில் உண்டாகும் உபாதை குறித்து சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய பிரச்சனையே இல்லை. அவ்வளோ எல்லாருக்கும் நடக்க வரும். அதிகப்படியான வாய்வு உடலில் இருக்கும்போது அவை மூட்டுகளில் தேங்கி அங்கே வீக்கத்தையும் வலி உபாதையும் நமக்கு அங்கங்கே கொண்டு வரும். அதிக அளவு வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் போது அது உடலில் வாய்வு தொல்லையை அதிகரிக்கும். உடலில் வாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில் இருக்கணும் இல்லையா? அதனால் வாய்வு அதிகமாகும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். குறிப்பாக வாய்வு கோளாறுகள் பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தனித்து சாப்பிட்றத தவிர்க்கணும். இல்லாட்டி கோளாறு இன்னும் அதிகரிக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வெந்தயத்தை தனியாக சாப்பிடாம அதை இப்போ என்ன பண்ணுவாங்க, வெந்தயத்தை பொடி சாப்பிடும்போது கொஞ்சம் கருஞ்சீரகம் கொஞ்சம் ஓமத்தோடு வறுத்து அதை அரைச்சி வச்சுக்கிட்டு தனியாக சாப்பிடுவோம். அது அப்படி சேர்த்து சாப்பிடுவாங்க. இல்லை வெந்தயம் போட்டு கஷாயம் செய்யும்போது கொஞ்சம் ஜீரகம் இல்லை கொஞ்சம் பெருங்காயம் ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒன்றும் செய்யாது. அடுத்து வேறு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, வெந்தயத்தை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா சருமத்தில் வறட்சியை உண்டாக்கும். இப்போ நீங்கள் சரும பொடி செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்க்கலாம். ஆனால் சேர்க்கும்போது அது எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்குறமோ அதுக்கு மேலே சேர்த்தோம்னா கடலைப்பருப்பாகட்டும் இல்லை வெந்தயமாகட்டும் சருமத்தில் வறட்சி தான் உண்டாக்கும். சரும பராமரிப்புக்கு வெளிப்பூச்சுக்கு வெந்தயம் பயன்படுத்தும் போது அது சருமத்தை ஆக்சுவலாக மென்மை தான் ஆக்கும். ஆனால் அது கொஞ்சம் அதிகப்படியாச்சுன்னா அது வறட்சியை உண்டாக்கும். ஆனால் உள்ளுக்கு எடுக்கும்போது அதிக வறட்சியை உண்டாக்கும் இன்னும். ஏன்னா உள்ளுக்கு போகும்போது பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாரத்தில் 2 நாள், அதுவும் மழை அதிகமாக இல்லாத நாள், அதே நேரம் குளிர்ச்சி இல்லாத நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும். நித்தம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 2 நாள் வாரத்தில் எடுத்துக்கிட்டால் கூட போதும். குளுமை நிறைந்தது என்பதால் தலைவலி பிரச்சனை உண்டு செய்யும். கொடுக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வீக்கம், வயிறு கோளாறுகளை உண்டாக்கும். சிறுநீரக தொற்று இருக்கும்போது வெந்தயத்தை தனித்து அதிகமாக எடுக்கவே கூடாது. ஏன்னா அது உடம்புல எப்பவுமே குளிர்ச்சி உண்டாக்கி இன்னும், அதாவது சிறுநீரகத்துக்கு இன்னும் நிறைய வேலையை தான் கொடுக்குமே தவிர அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாயிடும். எவ்வளவு சாப்பிடலாம்? ஆக்சுவலாக ஒவ்வொருவர் உடல்நிலையை பொறுத்தும் அவர்கள் அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவை தீர்மானிக்கலாம். கொழுப்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்க தினசரி 10 முதல் 30 கிராம் வரை வெந்தயத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது தினமும் 2.5 கிராம் முதல் 15 கிராம் வரை எடுத்துக்கலாம். ஆனால் அவ்வப்போது நீரிழிவு பரிசோதனை செய்வதும் நல்லது. தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் உடலில் குளுமை இல்லை எனில் தினமும் 500 மில்லிகிராம் வரை எடுத்துக்கலாம். சொன்னது போல இது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என்பதால் வெந்தயத்தை தனித்து எடுப்பதாக இருந்தால் அவசியம் ஒரு மருத்துவர் இல்லாட்டி ஒரு ஆயுர்வேத கன்சல்டண்ட்டை கேட்டு கூட எடுக்கலாம். இல்லாட்டி இருக்கிறதுலே கம்மியான அளவு, இவங்க இங்கே என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா 10 முதல் 30 கிராம், இருக்கிறதுலே 10க்கு கம்மி, டெய்லி ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எடுத்தால் கூட போதும். அப்படி எடுக்க முடியாட்டி வெந்தயத்தை ஒரு இதில் ஊற வச்சு அதை முளைக்கட்டை வச்சு அதை 2 வாயில் போட்டாலே அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய கிடைக்கும் நமக்கு. அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் தலை குளிக்கிறது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ, வெந்தயம் மாதிரி குளிர்ச்சி பொருட்களை சாப்பிட்றது வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ, அதையும் வெந்தய களியாக செஞ்சு சாப்பிட்ற பழக்கம். அப்புறம் நம்ம அரிசி மாவு அரைக்கும் போது இட்லிக்கோ தோசைக்கோ ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போடுறது, அந்த மாதிரி அளவையை குறைச்சி பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த அளவு பயன்படுத்துகிறோம் தெரிஞ்சு பயன்படுத்துகிறோம்னா நம்மளோட மூலிகையே நமக்கு எப்பவுமே நல்ல மருந்தாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய பதிவுகள் வர காத்திருக்கு. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வணக்கம், வாழ்க வளமுடன், ஆத்ம நமஸ்தே, ஹரே கிருஷ்ணா.